ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான மூவியை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு சைக்கோ உங்களை கடத்தி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வச்சுருக்கான். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க தப்பிக்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆக போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காரை வந்து டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சிக்னலில் போய் நிற்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆப்சன்ட் மைண்டடாகவே இருக்காங்க. ஒரு மாதிரி ஏதோ ஒரு சோகம் அவங்கள வந்து அழுத்திட்டு இருக்க மாதிரி அப்படியே ஃபேஸை வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே கேட்கல அவங்களுக்கு. பின்னாடி ஒருத்தன் வந்து ஆரன் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வந்து சாரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தி ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பிளாக் கலர் ஜீப்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவன் ஆமைக்கே டஃப் கொடுப்பான் போல் இருக்கு, அவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறாங்க, யாரா இவன் சைக்கிள் ஓட்டு போனா கூட முன்னாடி போயிடலாம் போல் இருக்கு, இவன் பைத்தியகாரத்தனமா ஓட்டிட்டு இருக்கான் ரோட்ல, அதுவும் ஹைவேஸ்ல போயிட்டு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சரி இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம முன்னாடி வந்து இவனை ஓவர்டேக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் சரியானவனா இருப்பான் போல் இருக்கு. ஹீரோயினுக்கு அப்படியே வழிவிடாத மாதிரியே போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் அப்படியே திருப்ப ட்ரை பண்றாங்க. 1/4 இன்ச்சில் அப்படியே வந்து திருப்பிடுறாங்க, இல்லைன்னா அங்கேயே காலாவதி ஆயிருப்பாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான் செம்ம ஸ்பீடா. ஸோ ஓவர்டேக் பண்ண வேற ட்ரை பண்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி தலையில கையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா 2 வழியா பிரியுது. இவங்க ஒரு சைடுக்கா வந்துடுறாங்க, இவன் அந்த சைடுக்கா போயிடுறான். அப்பதான் இவங்களுக்கு வந்து நிம்மதியாவே ஆகுது. ஸோ காரை நிறுத்தி ஒரு பெருமூச்சு வாங்குறாங்க. நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து அவங்க காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் கார் பாஸ் ஆகி போகுது. ஸோ ஹீரோயின் பாக்குறாங்க, அதே கார் தானா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா தெளிவா தெரியல யார் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் போடுறாங்க. அவங்க டேபை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ படுத்துடுறாங்க. பார்த்தா ஒரு கார் பாஸ் ஆகி போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னா அதை கூட இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ காரில் சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே இருந்து யாரோ தட்டுறாங்க. ஹீரோயின் பயந்துடுறாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் யாருன்னு தெரியுதா, அந்த காரை நான் தான் ஓட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்க்குறாங்க, அடியாத்தி இவன் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டில் இருந்தேன், என் ஃபோன் வரை கீழே விழுந்துச்சா, நீங்கள் என்னை ஓவர்டேக் பண்ணும்போது நான் சரியாக பார்க்கல, அதனால தான் என்னால் உங்களுக்கு வழி விட முடியல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அப்போவே நான் செத்துருப்பேன், நல்ல வேலை நான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வேற ஒரு அர்ஜென்ட்டில் இருந்தேன், அதுக்கப்புறம் உங்களை வேற ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சு, நான் வேணுமுட்டுனே பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின். அம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். இவங்களும் ஜெசிகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி இங்கேருந்து கிளம்பி போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா நடுவில் கார் ரிப்பேர் ஆகி அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. அவனும் கிட்ட வரான், வந்து என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து இல்லை ஆக்சுவலி நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், இப்போ உங்களை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது, இல்லை நீ வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கேன் என் வீடு, அங்கே விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னால் முடியாது, நான் வேணா முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே வேணா சொல்லி அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து இல்லை ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஹரியில இருக்கேன், என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்றான். இவங்க வந்து எப்படியோ டிமிக்கி குத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட் ஆயிடுது. ஸோ ஹீரோயினா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா அந்த பிளாக் கலர் கார் அங்கேயும் வருது. இவங்க ஐயோ என்னடா இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல போய் ஏறிடுறாங்க. இவன் அந்த கார்ல இருந்து இறங்கி வேகமா வரான். நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகமா ஓட்டுறாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. ஸோ இவங்களால போக முடியல. இவன் பின்னாடி வந்து நான் ரெஸ்ட் ரூம் தானே போகலான்னு வந்தேன், என்னை ஏற்றி இவ்வளோ நேரம் கொன்று இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்கல காதில். அப்படியே சர்ன்னு அந்த கார் பாஸ் பண்ணி போனோடனே இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க ரோட்டில். பின்னாடி இவன் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு.
ஹீரோயின் உடனே 911 கால் பண்ணி இந்த மாதிரி என் பின்னாடி யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அவனை நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மேம் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எங்க இருக்கேன்னு தெரியல, என்னை ஃபாலோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா அந்த காரு செம்ம வேகமா வந்துட்டு இருக்கு. அவங்கள பாஸ் பண்ணியே முன்னாடி போயிடுது. அது வேற ஏதோ ஒரு காரு. இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. ஸோ உடனே இல்லை சாரி, நான் வந்து தெரியாம கால் பண்ணிட்டேன். சரி ஓகே மேம், உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க திரும்பியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போல் இருக்கு. காரு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு தடுமாறி. ஸோ அப்படியே கீழே இறங்கிடுது ரோடை விட்டு. டயர் கிழிஞ்சிருக்கு. சரி என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி அவன் வந்துட்டு இருக்கான். இவங்க பயந்துடுறாங்க, காருக்குள்ள போய் உட்காராங்க. இவன் இறங்கி வந்து காரோட கிளாஸை உடச்சிடுறான். ஹீரோயின் கத்துறாங்க. ஸோ அப்படியே மூஞ்சிலே ஒரு குத்து தான். அதுதான் அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. பார்த்தா தி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்கான். ஹீரோயின் எழுந்து பாக்குறாங்க என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் எழுந்து பார்த்துட்டு கத்துறாங்க, என்னை வெளில விடு, என்னை வெளில விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சுறாங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு போயிடுறான். ஸோ நைட் ஆயிடுது. ஸோ ஒரு டார்ச் எடுத்துட்டு வரான். ஹீரோயின் செம்மையா பயப்படுறாங்க. அப்படியே பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இவன் கிட்ட வரான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு கெஞ்சுறாங்க, அதோ பாரு உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணா தரேன், என்னை தயவு செய்து என்னை வெளில விட்டுரு, உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் இப்பவே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் பார்த்துட்டு ஓ நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இந்த மாதிரி சொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி கடத்தி கொண்டு வந்திருக்கான் போல் இருக்கு. சரி ஓகே உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்றான். இவங்க அப்படியே பாக்குறாங்க. சரி நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்றான் இவன். ஸோ இவங்களும் வந்து அப்படியே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே டோர்லயே முட்டிடுறான் இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து ஹீரோயினை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறான், நகராத மாதிரி. அவங்களோட டேப் எடுத்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறான். இவங்களும் அவங்க ஹஸ்பண்டோ இருந்த வீடியோவை, அவங்க 2 பேரும் பார்ல ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்ட உடனே அவன் கேட்குறான், இவன் உன் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் உன்னை விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஓ செத்துட்டானா, எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு மாதிரி ப்ரோக் பண்ணுற மாதிரியே கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது கேட்கும் போது. இல்லை அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சூசைட் பண்ணிட்டானா, சரி எப்படி சூசைட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்களும் கன்னை வச்சு சுட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அச்சோ சரி ஓகே ஃபீல் பண்ணாத, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி ஆறுதலாக சொல்கிற மாதிரி வெறுப்பேற்றுறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது. ஸோ அவன் அப்படியே விட்டுட்டு வெளில போயிடுறான் டோரை சாத்திக்கிட்டு. காலைல ஆயிடுது. ஹீரோயின் நினைச்சு பார்க்குறாங்க, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி சாவி இருக்கிறத பார்த்துடுறாங்க அந்த சைடுக்கா. சரி இது எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹூடியை கீழே போட்டுட்டு அந்த டோரை வந்து நல்லா ஷேக் பண்ணுறாங்க. சரி அது கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது விழவே மாட்டேங்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ஆணி இருக்குது. அந்த ஆணியை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து எடுக்க முடியல அங்கேருந்து. ஸோ அவங்களோட ஹுட்டியை வச்சு டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாங்க, வந்துடுது. கரெக்டாக அந்த சாவி ஹோலில் வச்சு தள்ளுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த சாவியை வந்து ஹுட்டியில் விழுந்துடுது. ஸோ அப்படியே எடுத்து திறந்துட்டு வெளில போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி மரக்கட்டையில் செஞ்ச வீடு மாதிரி இருக்குது. ஸோ அவனை பார்த்துடுறாங்க. வெளியே அவன் கார்லேருந்து இறங்கி வரான். பொறுமையாக அப்படியே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. இவன் உள்ளே வந்துட்டு என்னம்மா பண்ணுற, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை வேற இருக்குது போல். ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவங்களுக்கா ஐயோ இவ்வளோதான் மாட்டினா செத்துருவேண்டா சாமி. அப்படியே இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் திக்குன்னு ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவன் என்னை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை பார்க்கறதுக்காக கீழே போகிறான். ஸோ இவங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனும் சவுண்டு கேட்டு அப்படியே பின்னாடியே ஓடி வரான். ஹீரோயின் ஓடிட்டு இருக்காங்க, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா ஒரு கட்டை அவங்க காலில் அப்படியே குத்திட்டு இருக்கு. ஸோ இதை கஷ்டப்பட்டு அப்படியே வலியை பொறுத்துக்கிட்டு அப்படியே வெளியே இழுக்கிறாங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டு இவன் ஓடி வந்துடுறான் இந்த இடத்துக்கு. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கல்லா இருக்கு, ஏறி கண்டிப்பாக போக முடியாது. ஸோ வேற வழிக்கா அப்படி போயிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ பையனும் பின்னாடியே வந்துடுறான். அந்த சைக்கோ பார்க்குறான், மாட்டின
மாட்டினடி நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே பார்த்தா செம்ம பெரிய ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் அப்படியே அவனை பாக்குறாங்க, நான் இந்த ரிவர்ல விழுந்து சாவேனே தவிர உன் கையில சாவ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே குச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில நீந்த முடியாம நீந்தி ஒரு கரை ஒதுங்குறாங்க. த ரெயின் அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. யாரோ நடந்து வராங்க ஹீரோயின் பக்கத்துல. சரி இந்த கட்டையை வச்சு மண்டையில போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு தாத்தா வேட்டையாடுறதுக்காக வந்திருப்பாரு போல. ஐயோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கன்னு தெரியாது எனக்கு, தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க, ஒரு சைக்கோ என்னை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ப்ளீஸ் நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இவர் பயப்படுறாரு. யார் நீ நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்னை நம்புங்க, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்கிட்ட கூப்பிட்டு போறாரு. கூட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃப் ஷூவை தராரு, இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்ல 2 பேரும் உட்காடுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதெல்லாம் பயப்படாத, இந்த சாண்ட்விச் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மரம் நடு காட்டுல இருக்கு. இதுக்கு மேல அந்த வண்டியால போக முடியல. ஸோ இறங்கிடுறாங்க 2 பேருமே. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடு இந்த சைக்கோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சுறாங்க, எப்படியாச்சும் கூப்பிட்டு போங்க, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியாதுமா அப்படின்ட்டு. பார்த்தா பின்னாடி அந்த சைக்கோ கார்ல வரான். அப்படியே ஒரு ஆக்டிங்கை போடுறான் இறங்கிட்டு. நான் பார்த்துட்டேம்மா, அவளை நான் கூப்பிட்டு வரேம்மா, கவலைப்படாதம்மா அப்படிலாம் சொல்றான். ஹீரோயின் அதை கேட்டு ஐயோ என்னை கொல்ல போறான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த தாத்தா வந்து பாரு, வெயிட் பண்ணு, நான் டீல் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைக்கோ வந்து ரொம்ப நன்றிங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன், நல்ல வேலை உங்க கூட இருக்கா, சரி வாமா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினா டே சைக்கோ, உன் கூட நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த தாத்தா. என்னோட சிஸ்டர் தான் சார், ஆக்சுவலி இவளுக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிப்பு இருக்கு இப்போ, ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் இப்போதான் செத்தாங்க, அதனால தான் இவ இப்பெல்லாம் பிஹேவ் பண்றா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து சைக்கோ பொய் சொல்லாதடா, அவன் பொய் சொல்றான், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன், ஏதாவது மெடிசன் எடுக்கிறாளா, டாக்டரை பாக்குறாளா அப்படின்னு கேட்கிறாரு இந்த தாத்தாவும். ஆமா இப்போ டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்னு இவனும் அப்படியே அசால்ட்டா பொய் சொல்றான். ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இல்ல அவன் சொல்றதெல்லாம் பொய், நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க சார், நான் அவளை கூட்டு போறேன் வீட்டுக்கு, விடுங்க, அவளுக்கு மெடிசன்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து அப்படியே இருக்கிறான் போட்டு ஹீரோயினை. ஹீரோயின் கத்துறாங்க, டே சைக்கோ என்ன விடுறா, நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே அவன் பிடிச்சிட்டு இருக்கான். போனை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாத்தாவும் வந்து ஓகே ஃபோன் கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஆக்சுவலி, அப்பதான் நானும் வந்து நம்ப முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சைக்கோ அவன் ஃபோனை வந்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்குற மாதிரி போறான். ஹீரோயின் பின்னாடி இருந்து பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டக்குன்னு தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கல்லெடுத்து நச்சுன்னு மூஞ்சிலே அடிச்சு அந்த தாத்தாவை அங்கேயே சாவடிச்சிடுறான். ஸோ அவரோட கன் எடுத்து அப்படியே சுட்டுட்டு ஹீரோயினை வந்து துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை ஓடுறாங்க, ஒரு கல்லு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், வெளில வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்படியே கொஞ்சம் லைட்டா நகரும் போது அப்படியே கையிலேயே சுட்டுடுறான். ஹீரோயினும் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அப்படியே ஒரு தண்ணிக்குள்ள இறங்கிடுறாங்க. இவன் வரான் வந்து, இதோ பாருமா, நீ பக்கத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை சுட்டுட்டேன் அப்படின்றதும் தெரியும், உன் கையில அடிபட்டிருக்கு, மரியாதையா வெளியே வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அந்த வலி உன் பாடி ஃபுல்லா பரவும், இது தேவையா? அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு ஆப்ஷனும் தரேன், நான் இந்த கன்னை கீழே வைக்கிறேன், இது ஃபுல் லோடடா இருக்கு, நீ வந்து என்னை சுட்டுட்டு தப்பிச்சிடலாம், வெளியே வந்துரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பாரு, உன் ஹஸ்பண்ட் மாதிரி நீ கோழையா இருக்காத, உன் ஹஸ்பண்டு சரியான கோழை, ஏன் அவன் செத்தான், அவன் ஏன் சூசைட் பண்ணி செத்தான்? ஆக்சுவலி என்ன தெரியுமா, ஒருத்தவங்க சூசைட் பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சொன்னானா இல்லையான்னு தெரில, ஆனால் உனக்கு அந்த கில்ட் இருக்குல்ல இப்போ வரைக்கும், என்ன உன் குழந்தைங்களுக்கு வந்து அப்பாவா இருந்திருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு மண்ணில் மக்கிட்டு இருக்கான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக் பண்றான். ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது, அந்த கன் எடுத்து சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே வெளியே வராம அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க.
நான் இவ்வளோ சொல்றேனே, கொஞ்சமாவது உனக்கு சூடு சொரணை இருக்கா? வெளில வந்து என்ன சுட்டுதான் பாரேன் அப்படின்றான். ஹீரோயினா வர்ற மாதிரியே இல்லை, அப்படியே உள்ளே இருக்காங்க. இதோ பாருடி, நீ எங்க இருந்தாலும் வருவண்டி, வந்து உன்னை கொல்லுவண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் அங்கேருந்து தத்தி தத்தி நடந்து போறாங்க. அப்படியே ஒரு இடத்துல படுத்துடுறாங்க. த கிளியரிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுதான் லாஸ்ட் சாப்டர் மாதிரி. ஸோ ஹீரோயின் வந்து தடுமாறி நடந்து போறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கை பயங்கரமா வலிக்குது அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த சைக்கோ கார்ல வந்து இந்த காரை நிறுத்துறான். ஹீரோயின் அப்படியே ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அவன் கார்ல இருந்து அந்த தாத்தா பாடியை எடுத்து புதைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ள போயிட்டு அவன் போனை எடுத்துடுறாங்க. அவன் பார்த்தா அங்கிருந்து வந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல ஹீரோயினுக்கு. ஸோ டக்குன்னு அப்படியே கார் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க டிக்கியில. ஸோ அப்படியே சைலண்டா இருக்காங்க, சத்தம் போடாம. இவன் வந்து கார்ல ஏறிடுறான். ஏறிட்டு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். ஹீரோயினுக்கு அல்ல, அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஸோ சரி ஓகே டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தா அவன் ஃபோனை தேட ஆரம்பிக்கிறான். ஃபோன் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஹீரோயினும் வந்து ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி 911க்கு. அவங்களால பேசக்கூட முடியல, இந்த சைக்கோக்கு கேட்டுரும் சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கேன், ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஃபோனை வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ வர காரை நிறுத்தி தேட ஆரம்பிச்சிடறான் ஃபோனை. ஹீரோயினுக்கா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு கம்பி எடுத்து நச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்போ கூட அவன் வந்து அசரவே மாட்டான். ஹீரோயினை கத்தி வச்சு குத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இவங்களும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க அடிச்ச அயன் ராடே எடுத்து கையிலயும் அப்படியே அடிக்கிறாங்க. அந்த கத்தி கீழே விழுந்துடுது. ஸோ ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து அப்படியே தொடையிலே சொருவிடுறாங்க. அவன் கத்துறான். ஸோ அப்படியே கார் வேற அன்பேலன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அந்த கம்பி எடுத்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அவனால மூச்சு விட முடியல. அப்படியே என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கார் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துடுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் பொறுமையா கார்ல இருந்து வெளியே வராங்க. ஹீரோயின் அப்படியே தவழ்ந்து வராங்க. அப்படியே படுத்துடுறாங்க சேர்லயே. அவங்களால முடியல. ஸோ அப்படியே மேலே பாக்குறாங்க. பார்த்தா அவங்கள கிராஸ் பண்ணி அவங்க காப்பாற்ற வந்த ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அவங்களோட லாஸ்ட் ஒப்பும் உடஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அயன் ராடை எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு வெட்ட வெளி மாதிரி இருக்கு, அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ செத்துருவான்னு பார்த்தா உயிரோட அப்படியே கார்ல இருந்து ஏஞ்சி வரான். ஹீரோன் அந்த சைக்கோட போன் எடுத்து அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க. அவங்க குழந்தை தான் எடுக்குது. உங்க அம்மாட்ட போன் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஜெசிகா. உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? உன் ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ, ஒருத்தனை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டான், என்னையோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. யார் நீ யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தா உன் ஹஸ்பண்ட் டீய பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி போடுறாங்க. அவன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவங்க ஒய்ஃப் கத்துறாங்க, என்ன பண்ற சாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலை முடிக்க வேண்டியது இருக்கு, முடிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயின் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. நான் செத்தாலும் பரவாயில்லடா, உன்னை சாவச்சு தாண்டா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் அப்படியே கத்தி எத்துன்னு வரான். ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் போட்டு அடிக்கிறாங்க, இவனும் போட்டு அடிக்கிறான். ஸோ மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஹீரோயின் ஒரு மாதிரி கோவமாயி அப்படியே போட்டு கடிச்சு அவன் செதையே பிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஸோ அவள் தான் அவனால முடியல. உடனே கத்தி எடுத்து சொருவலான்னு வரும்போது ஹீரோயின் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே இறக்கிடுறாங்க கத்திய. அந்த சைக்கோ அவ்வளவுதான், அங்கேயே காலி ஆயிடுறான். அப்படியே பொறுமையா பாக்குறான் ஹீரோயினை. கடைசி மூச்சு இருக்கு அவனுக்கு. ஹீரோயினை பார்க்கணுமே, ஒரு மாதிரி அகோரமா இருக்காங்க. உன்னால எத்தனை பேர் செத்துருப்பாங்க, சாவுடா சைக்கோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த சைக்கோவும் அங்கேயே செத்துடுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹெலிகாப்டர் வருது அவங்கள காப்பாத்துறதுக்கு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ரொம்பவே பயந்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே. பட் ஆனா கடைசியில பயந்தா வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்த்து நின்றுப்பாங்க. மேபி என்ன இந்த மாதிரி அடைச்சி வச்சிருந்தா முதல் நாளே நான் கோவிந்தாவா இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நான் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி மூவிஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.